போலீஸ் உடையில் வந்த 7 பேர் கொண்ட கும்பல் நகைக்கடை ஊழியர்களிடம் 2.5 கிலோ தங்கத்தை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையைச் சேர்ந்த முருகேசன், மணிகண்டன், முத்துராஜா ஆகிய 3 பேரும் அப்பகுதியில் உள்ள ஒரு நகைக்கடையில் பணியாற்றி வருகின்றனர். வழக்கம் போல் அவர்கள் காரில் புதுக்கோட்டை வந்து தங்க நகைகளை விற்றுவிட்டு அதற்குரிய பணம் 11 லட்சம் ரூபாய் மற்றும் மீதமுள்ள 2.5 கிலோ தங்க நகைகளுடன் ஊர் திரும்பினர். புதுக்கோட்டையை அடுத்த சுப்பிரமணியபுரம் அருகே கார் வந்து கொண்டிருந்த போது போலீசார் உடையில் நின்று கொண்டிருந்த 7 பேர் காரை நிறுத்தினர். பின்னர் காரில் இருந்த 3 பேரையும் அடித்து உதைத்து அவர்களிடமிருந்த நகைகள் மற்றும் பணத்தை அக்கும்பல் கொள்ளையடித்தது. 3 பேரின் கை கால்களையும் கட்டி காரில் ஏற்றி திருச்சி ஜங்ஷன் பேருந்து நிலையம் அருகே அந்த கும்பல் காரை நிறுத்திவிட்டு சென்றது. போலீஸ் வண்டி டீ போடு வண்டி அவ வந்தது சங்குனா அறுத்து புடியும் கைதுன்னு சொல்லி மிரட்டினா. இப்படி ஒவ்வொரு இடமா தள்ளிட்டு வந்து இங்களுக்குள்ள 10 நிமிஷம் வண்டியை கழுவுனா. அங்கே சுற்றியில் வண்டியை கைது இல்லாமல் கழுவுனா. கழுவிட்டு 10 நிமிஷம் கழிச்சு சாவியை கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு போது நாங்கள் ஒரு டிரைவர் நம்ம மால் திறந்து கத்தினார், வெளியே காப்பாற்றுங்க கத்தும் போது யாரும் வரமாட்டார். அப்புறம் ஒரு டிரைவர் வந்து காரில் கட்டப்பட்ட நிலையில் கிடந்தவர்கள் குறித்து தகவல் அறிந்த கண்டோன்மென்ட் போலீசார் 3 பேரையும் விடுவித்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் 3 பேரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசாரையும் வலைவீசி தேடி வருகின்றனர்.